இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் எக் ஆம்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட்டு, 2 எக்கு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, புதினா அண்டு வந்து கொத்தமல்லி தழை ஒவ்வொரு கொத்து. ஓகேங்களா? அப்புறம் சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊறினா தான் கொஞ்சம் ஆம்லேட்டில் வந்து கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி எடுத்துடுங்க. எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. அது கூட வந்து இந்த சேமியாவை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு தக்காளி, அப்படியே வந்து எல்லாமே வந்து இந்த எக்கு கூடயே கலந்துக்கலாம். கறி லீஃபும் கொத்தமல்லி தலையும், ஆனியன் வந்து ஒன்று பெருசாக. ஓகேங்களா? இது கூட வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள், பச்சை மிளகா 2 மெம்பர். ஓகேங்களா? இது அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கலக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக வந்து கலக்கிக்கோங்க. டிஸ்க் வச்சு கூட நம்ம அடிச்சுக்கலாம். கலந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நல்லா நான் வந்து கலக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் கலக்கிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து சிம்மில் தான் நம்ம வந்து எக் இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், சிம்மில் தான் வைக்க போகிறோம். எப்படி ஊற்றிக்கோங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம கேரட்டில் ஆம்லேட் போட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. காரமும் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்திருக்கிறேன். குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சேமியாலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வெந்ததுன்னு வைங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான கேரட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க லைட்டாக. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்படி எல்லா ஆம்லேட்டையும் போட்டு எடுத்துட்றேன். சூப்பரான சுவையான கேரட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.